தெரிஞ்ச பாட்டு சோத்திரம் சொன்னாங்க. Namah
பிதாக்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆராதனை மிக குறுகிய நேரத்திலே முடிவடையும். அமைதி காக்கும்படி ஆண்டவருடைய நாமத்திலே கேட்கின்றேன். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. கற்பனை பொருள் என்னவெனில் சுத்தமான இதயத்திலும் நன்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் அன்பே. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்தில் புரிவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். நித்திய விவாதத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியையும் நியாயத்தையும் கிருபையையும் உருக்க இரக்கவுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். இந்த வார்த்தைகளுக்காக தேவ மக்கள் கரம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி தானியேல் அவர்கள் சபையில் ஒரு நல்ல ஆத்மாதாரம் பண்ணுகிறவராக, ஆத்மா ஆராயம் செய்கிறவராக மட்டுமல்ல, சபைக்கு மிகவும் பிரயோஜனமாக ஆண்டுடைய ஊழியத்துக்கு நல்ல ஒரு சாட்சியாக இருந்தவர் மகள் யாய் சோதரம். அந்த மகளும் அங்கே சபையினுடைய ஒழுங்கின்படி ரசிக்கப்பட்டு நல்ல சாம் எடுத்து சபைகளை நல்ல ஒரு விசுவாசியாய் காணப்பட்டு அறிவோம். அவர்களுக்கும் சின்னமாக நம்முடைய மத்தியில் இருக்கிற அருமையான சட்டத்தில் செல்வம் அவர்கள் வேலை பார்க்கிறார்கள். அந்த தம்பியும் அந்த குடும்பமும் அநேக வருஷங்களாய் ரசிக்கப்பட்டு நம்முடைய சபையினுடைய ஊழல்கள் நடந்து நம்முடைய சபைக்கு மிகவும் பிரயோஜனம் ஆசீர்வாதமாய் காணப்பட்டார்கள். அவர்கள் அவருடைய நிச்சயத்துக்கு நாம் நடந்து வந்திருக்கிறோம். அருமையான பிள்ளைகள் நம்மளால் வாழ்ச்சி ஆசீர்வதிக்க நமக்கு நல்ல உதவி செய்வாராக. தொடர்ந்து அவர்களுக்காக நடக்கக்கூட விவாகத்திற்காக வருங்காலங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டதாக இருக்கிறோம். தேவன் நம்முடைய ஆசீர்வதிக்கும்படி நான் என்னுடைய சாட்சி. குடும்பங்கள் ஒரே குடும்பமாய் இணைவதற்கு ஆரம்பமாக இந்த விவாக நிச்சய ஆராதனை காணப்படுகிறது. 2 வெவ்வேறு குடும்பத்திலே பிறந்த 2 பிள்ளைகள் ஒரே குடும்பமாக இணைக்கப்பட போகிறார்கள். இந்த 2 குடும்பத்தாரை குறித்து ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய நேரம் இது. இப்பொழுது அன்பான சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தின் மக்களை, குடும்பத்தில் உள்ள உறவினர்களை, உடன்பிறப்புகளை அறிமுகம் செய்து வைப்பார்கள். அதற்கு பிறகு அன்பு சகோதரர் திருப்பதி டேனியல் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களை அறிமுகம் செய்து வைப்பார்கள். என் குடும்பத்தில் பிறந்தவர்களாகிய என்னுடைய தாயார் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தயவு செய்து கொஞ்சம் எழுந்து நிற்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.